என்ன சாமி? ஷேர் பண்ணி சாப்பிடலாமா? அம்மா ஃபஸ்ட்டு செஞ்சு முடிக்கிறேன், அதுக்கப்புறம் ஷேர் பண்ணலாம். ஹலோ எவ்ரிவான், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கப் கேக் வந்து ஒரு 10 கப் கேக் ஆர்டர் வந்திருக்குங்க. அது வந்து பிளைன் கப் கேக்காக வேணும்னு கேட்டாங்க. ஏன்னா இங்கேருந்து ஈரோடு எடுத்துகிட்டு போகிறக்கு இந்த கஸ்டமர் வந்து இங்கே தான் இருந்தாங்க. இப்போ மேரேஜ் ஆகி வந்துட்டு ஈரோடு போயிட்டாங்க. ஆனால் வந்து அவங்களுக்கு நம்ம கப் கேக் சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நம்ம வந்து விப்பிங் க்ரீமில் ஃப்ராஸ்ட் பண்ணி கொடுத்தோம்னா வந்து மெல்ட் ஆயிரும். அதனால் வந்து பிளைன் கப் கேக்கே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. எனக்கு வந்து பிளைனாக கொடுக்குறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவங்க ஆசையாக கேட்குறாங்க, ரொம்ப பிளைனாக வேணான்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா ட்ரை ஃப்ரூட்டு. இது வந்து அமேசானில் தான் வாங்கினேன். 250 ருபீஸு. நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்குது. ஸோ இதில் கொஞ்சமும் போட்டுட்டு அதுக்கப்புறம் டூட்டி ஃப்ரூட்டி இருக்குது. இதுவும் போட்டு நான் வந்துட்டு பாயில் பண்ணி எடுத்துகிட்டு சாக்லேட் மஃபின் பண்ண போகிறேன். ஸோ அதை தான் அவங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நிறைய பேர் வந்து ரெசிபியே போஸ்ட் பண்ணுறதுலன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அதனால் சரி இன்றைக்கி போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுவோம். கொஞ்சமாக வாட்டர் போட்டிருக்கேன். ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்குவோம். மெஷர்மெண்ட்லாம் இல்லை, நானாக வந்து போடுறேன். இது வந்து நான் ப்ளம் கேக் செய்கிறதுக்காக வாங்கியிருந்தேன் கிறிஸ்மஸ் அப்போது. நிறைய வந்துச்சு. ஓகே, ஸோ இந்த அளவு போட்டிருக்கேன் நான், தெரியுதா? இப்போ இதை குக் பண்ணிக்கலாம் லைட்டாக. இது பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நிமிஷம் வந்து நல்லா குக் ஆகட்டும், அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். ஆரஞ்சு ஜூஸ் இருந்தால் கூட யூஸ் பண்ணலாம், பட் அது ப்ளம் கேக் மாதிரி ஆயிரும், சாக்லேட் ப்ளம் மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் நான் ஆரஞ்சு ஜூஸ் ஊற்றாமல் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். ஏன்னா வந்து நம்ம அப்படியே போட்டோம் அப்படின்னா நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் பாயில் பண்ணி போடுறேன். ஓகேவா? ரொம்ப குக் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் வந்து நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸை சாப்பிடும்போது சாஃப்டாக இருக்கணும். அதுக்காக தான் நான் இப்போ பாயில் பண்ணேன். ஒரு 2-3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இந்த வாட்டரோடய நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்குது, கொஞ்சம் ஆறட்டும். ஸோ வார்ம் வாட்டராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பேட்டர் ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ கேக்குக்கு பேட்டர் ரெடி பண்ணிடலாம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டேன். 2 எக்கு போட்டுக்கலாம். எக் வந்து ஆப்ஷனல் தான். எக்கு போட்டால் நல்லா சாஃப்டாக இருக்கும், அதனால் எக் ஆட் பண்ணுறேன். அது இன்னும் உன்னை பார்த்தோன்னே கேக்கு எக் கேக் தான். இன்னொரு எக்கு. எக்கோட ஸ்மெல் வராமல் இருக்கணும்னா எக்கில் இந்த ஒயிட் பார்ட் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா எக்கோட ஸ்மெல் வராது. பட் இப்போ நம்ம எசன்ஸ் சேர்த்துறதுனால நான் அப்படியே பண்ணுறேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க, அதுக்காக சொல்கிறேன். இப்போ வந்து பெல்ஜியம் சாக்லேட் எசன்ஸ் சேர்த்துறேன், ஒரு 3 ட்ராப். இது வந்து ஸ்பாஞ்ச் கேக் மாதிரி பண்ணக்கூடாது, அதனால் எக்கு தனியாலாம் பீட் பண்ண போகிறதில்ல, சர்க்கரையோடு சேர்த்து தான் பீட் பண்ண போகிறேன். இப்போ வந்து 1 கப் நம்ம செய்ய போகிறோம், 1 கப் மைதா. ஸோ 3/4 கப்புக்கு கொஞ்சம் மேலே வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன். 1/4 கப்பு ஆயில். இப்போ அதை லைட்டாக பீட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். லைட்டாக எல்லாத்தையும் கம்பைன் பண்ணுற அளவுக்கு பண்ணால் போதும். ஸ்பாஞ்ச் கேக் மாதிரி ரொம்ப வந்து பீட் பண்ண தேவையில்லை. இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். அது எனக்கு அம்மனு சாமி. ஒரு 1/4 கப் அளவுக்கு கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக 1 கப் இருக்குது. இப்போ இது 1 கப் சேர்த்துக்கலாம். இந்த கேக் வந்து பேக்கிங் சோடா தேவையில்லை, பேக்கிங் பவுடர் மட்டும் போதும். ரொம்ப வந்து சாஃப்டாக வந்தால் நல்லா இருக்காது இந்த கேக்கு. கொஞ்சம் வந்து இந்த கேக் வந்து ஃபஜ்ஜியாக இருக்கணும். இங்கே பாருங்கள், 1/2 டீஸ்பூன் தான் சேர்த்துறேன். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடாவே சேர்த்துல. ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு உப்பு. இப்போ இதை நல்லா சளிச்சிக்கலாம். என்ன சாமி? ஷேர் பண்ணி சாப்பிடலாமா? அம்மா ஃபஸ்ட்டு செஞ்சு முடிக்கிறேன், அதுக்கப்புறம் ஷேர் பண்ணலாம். அவ்வளோதாங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மிக்ஸ்டு ஃப்ரூட்டை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வந்து நான் ரைசின் சேர்த்துறேன். எனக்கு வந்து ஃப்ரூட் கேக்ஸ்லாம் வந்து ரைசின் இருந்தால் ரொம்ப பிடிக்கும். பட் இதில் இல்லை ரைசின்ஸு, ஸோ அதனால் நான் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரே டைரெக்ஷனில் அப்படியே வந்து ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் வந்து கொஞ்சம் வார்மாக தான் இருக்குது. சைடில் வந்து நான் அவன் அப்படியே ப்ரீஹீட் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ வந்து மாமா மெதுவாக மாமா
சைடில் பார்த்தீங்கன்னா அவனை ப்ரீஹீட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம பேட்டரும் ரெடி ஆயிடுச்சு. 160 டிகிரியில் ப்ரீஹீட் பண்ணுறேன். அவ்வளோதான். நல்லா எல்லாத்தையும் கம்பைன் பண்ணால் போதும், ரொம்ப பீட்லாம் பண்ண வேண்டாம். இதுலேயே நீங்கள் வந்து ஆல்மண்ட்ஸு, கேஷ்யூஸ் அதெல்லாம் கூட ஆட் பண்ணலாம். பட் அது ரொம்ப ஹெவியாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் இதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சைட்ஸ் எல்லாம் நல்லா ஸ்க்ராப் பண்ணி விட்டுலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. கப் கேக் மோல்டில் லைனஸ் வச்சுட்டேன். இப்போ அதை ஃபில் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்து மஃபின்ஸ் மாதிரி பண்ணுறதுனால ஃபுல்லாக இருந்தால் ஓகே. நார்மலாக இப்போ நீங்கள் கப் கேக் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து 1/4 நீங்கள் வந்து கப் கேக் பண்ணுறீங்க அப்படின்னா இதை விட கம்மியாக தான் பேட்டர் ஆட் பண்ணணும். அங்கே கம்முன்னுடா எடுத்து வைங்க. சரி 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 சரி. இப்போ இதை ஃபில் பண்ணிக்கலாம். அவங்க வந்து 10 கப் கேக் தான் கேட்டாங்க. ஸோ நான் எக்ஸ்ட்ராவாக பண்ணியிருக்கேன். இங்கே கொஞ்சம் பேர் சாம்பிள் பார்க்குறேன்னு இருக்காங்க டேஸ்ட்டு. ஸோ அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுக்கலாம், ப்ளஸ் வந்து ஆரியனுக்கும் கொஞ்சம் கொடுக்கலான்னு. 18 கப் கேக்ஸ்க்கு வந்திருக்கு பேட்டரு. எனக்கு வந்து இந்த 3ல் கொஞ்சம் பேட்டர் அதிகமாக ஊற்றிட்டேன். வெளியில் வந்துடுமோன்னு பயமாக இருக்குது. பார்ப்போம். லைட்டாக ஒரு டேப் பண்ணிவிட்டு உள்ளே வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 2 ராடும் ஆன் பண்ணி தான் நான் வந்து ப்ரீஹீட் பண்ணியிருந்தேன். 160 டிகிரியில் ஒரு 12 மினிட்ஸ் கிட்ட ப்ரீஹீட் ஆகிருக்கும். அவ்வளோதாங்க, பேக் ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். ஓகே, சூப்பராக பேக் ஆகிடுச்சு. சூப்பராக பேக் ஆகிடுச்சு. ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அந்தளவுக்கு ரைஸ் ஆகலை. நான் இதில் போட்டது பேட்டர் தான் கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த அளவே போட்டுருந்துருக்கலாம். நம்மளோட மஃபின்ஸ் சூப்பராக வந்துடுச்சு. நல்லா ஹாட்டாக இருக்குது. ஆனால் இப்போ சாப்பிட்டோம்னாலுமே சூப்பராக இருக்கும். மேலே வந்து சிம்பிளாக வந்து சாக்லேட்டில் எதுவும் ஃப்ராஸ்டிங் பண்ணலாம். மஃபின்ஸ் அப்படின்னா நீங்கள் ஃப்ராஸ்டிங்கே பண்ணாமல் ப்ளைனாக சாப்பிட்லாம். அப்படி அதுதான் மஃபின்னு. பட் ஸ்டில் நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், சுடுது. மேலே அந்த டெக்ஸ்சர் பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. நல்லா ஹாட்டாக இருக்குது. கொஞ்சம் நேரம் ஆகட்டும். இப்போ வந்து இது ஆறிடுச்சு. இதுதான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது பேட்டர். ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். மீதியெல்லாம் கஸ்டமர் கொடுக்கணும். இங்கே பாருங்க, தெரியுதா? சூப்பராக பேக் ஆகிருக்கு. சூப்பராக இருக்குது. அவ்வளோதாங்க. இப்போ இதை பேக் பண்ணி நான் டெலிவரி பண்ண போகிறேன். ஓகே, பாய். நீங்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.